அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. மக்களோட கவனத்துக்கு இந்த பதிவு வந்து ஆசிப் அஸ்லமுக்கு. ஆசிப் அஸ்லம் ஹாய் இன்ஷா அல்லா. ஆசிப் அஸ்லம்ட கவனத்துக்கு தான் இந்த பதிவு. நீ வந்து ஆசிப் அஸ்லம், நீ வந்து என்னென்னமோ செய்யற சரியா? இந்த பிள்ளைகளை வச்சுக்கொண்டு ஆசிப் அஸ்லம் நீ என்னென்னமோ அந்த பிள்ளைகளுக்கு நீ செய்யற அதாபுக்கு தானே விளங்குதா உனக்கு? நீ இந்த பிள்ளைகளுக்கு செய்யற அந்த அதாபு வந்து ஆசிப் அஸ்லம் உண்மையிலே எங்களுக்குண்டா நல்லா விளங்குது, இந்த மக்களுக்கும் விளங்கி. ஆனா உண்டு ஆசிப் அஸ்லம், இது விளங்காதது வந்து அந்த ஊர் மக்கள் மட்டும்தான், அந்த ஊர்ல உள்ள எரும மாடுகளுக்கு மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு நாய்க்கமாக எரும மாட்டு இறைச்சி திண்டு மாட்டு இறைச்சி திண்டு அவனுக்கு மட்டும்தான் விளங்குது. இல்லாட்டி அவனுக்கு அவ்வளவு பேத்துறையும் பொக்கட்டை நீ நிறைக்கிறது இந்த மദ്രസா தான். பொக்கட் நிறைகிறன்றது இந்த மദ്രസா தான் ஆசிப் அஸ்லம், சரியா? இப்ப வந்து பிரச்சனை என்னன்னு சொன்னால், நீ பாரு பிள்ளையில ட்ரிப் கூட்டியோன்னு போனேன். அப்ப நீ செல்றை பங்கு இல்ல, மேசை இல்ல, புட்டுவம் இல்ல, அல்மாரி இல்ல, திண்ணை இல்ல, வக்கு இல்ல. அடே நீ போய்த்து ஒரு போட்ல போனே 30,000 ரூபாண்டை. சரி, அந்த போட் சரி இல்லண்டு ஆசிபாஸ்ல நீ மறுவா போட்டை மாத்தினை. அப்ப 30 60 சரியா? பஸ்ஸுக்கு 15,000 ரூபாய் எங்க அது உள்ள சுத்தி பார்க்கண்டை, சரியா? இப்ப நீ இந்த ட்ரிப்பை போயிட்டு வாரத்துக்கு, யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு வாரத்துக்கு எத்தனை லட்சம் செலவழிச்சாயின்னு செல்ல? அது தாட்ட சல்லிண்டு ஓண்ட பாக்கெட் மணியா? ஓண்ட சல்லியா? நீ ஓண்ட சொந்த சம்பாதித்துல சம்பாதிச்ச சல்லியா? இல்லையா ஆசிப் அஸ்லம்? அடுத்த மக்கள் அனுப்பின சல்லி. அப்ப அந்த மக்கள் என்னத்துக்கு இந்த சல்லி அனுப்புறாங்க? மதரசா புள்ளைகளுக்கு. உனக்கோ அந்த எரும மாடு அம்ஜாத்துக்கோ இல்லாட்டி உன்னையோட சுத்திக்கிற அந்த கசிப்புக்காரன், கஞ்சக்காரன், ஐஸ்காரன்களோ இல்ல, சரியா? அந்த 9 உண்டு மீக்க உன்னையோட, சரியா? இவனுவல் அல்ல. இப்ப நாங்க இதுல இந்த போட்டோ போட்டிக்கிற, இந்த போட்டோ ஈக்கிறவனுவல்ட இவனுவல்ட சல்லி அல்ல. இது வந்து இப்ப நாங்க இந்த வீடியோல ஓட்டுற போட்டோகள் போட்டிக்கிறோமே, இவனுவல்ட சல்லி இல்ல, சரியா? இது வந்து மக்கள்ட சல்லி. மக்கள் அனுப்புற சல்லி அந்த மதரசாக்காக, சரியா? தனவந்தர்கள் அனுப்புற சல்லி, சரியா? ஏழை மக்கள் வெளிநாட்டுல இருந்து பார்த்து அனுப்புற சல்லி, அவங்க பிங்காங் கோப்பை கழுவி டொய்லெட் கழுவி அனுப்புற சல்லி. இதுல தான் இப்ப இந்த பிள்ளைல ட்ரிப் கூட்டிக்கொண்டு போனேன், சரியா? இந்த சல்லியில உன சொந்த சல்லியில கூட்டிக்கொண்டு போனியா? இல்லையே, சரியா? இப்ப நீ வந்து பிள்ளைல இப்படி வச்சு தின்ன கொடுத்த. அடே சரிடா, நீ உனக்கு வானான்றல. இப்ப நீ சொல்ற பொறாம இல்ல, விளங்குதா? பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்ல, சரியா? நீ வந்து யாரோ உனக்கு வந்து வீடியோ போடுறானுவல், இனி அவனுவல் சரி தெரிஞ்சுக்கொள்ளணும். அந்த இந்த இப்ப நேத்து முதல் வந்து மதரசாக்கு வந்து வீடியோ போட்டிக்கிறான், அவன் எரும மாடு தெரிஞ்சுக்கொள்ளணும். அடே உனக்கு செல்றதுக்கு ஆசிப் அஸ்லம் நீ செய், வானான்றல்ல. நீ புள்ளையில காட்டாம செய். அடே இங்க பிரச்சனை வந்து புள்ளையில காட்டுறதுதான், விளங்குதா? அந்த புள்ளையோட உம்மா வாப்பாக்கும் மூளை இல்ல. அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சாச்சு, பெக்க வேண்டியது பெத்தாச்சு, மதரசா ஒன்றுக்கு போட்டோன்னு அவங்க நினைக்கிற அவங்களோட கடமை முடிஞ்சுண்டு இல்ல. இதுக்கெல்லாம் வகை செல்லணும், ஒவ்வொருத்தரும் வகை செல்லணும். இதுக்கு சரியா வகை செல்லணும்னு சொல்லிதான் நாங்க எல்லா இடத்துல இன்மேலும் பாதுகாவல் தேடிக்கொண்டு மறுமையிலும் பாதுகாவல் தேடுறதுக்காகத்தான் நாங்க பேசி செல்றோம். அப்ப மறுமையில வந்து உங்களுக்கு கேள்வி, இவங்க செல்லலன்னு கேள்வி செல்லையில அவங்களுக்கு யாருக்குமே. அந்த மெடிக்க வித்தியாலயம் ஈக்கிறவங்களுக்கு சரி செல்லையில, சரியா? இந்த குரூப் வீடியோ செஞ்சதான் இவங்க நாங்க செல்லிதான் தெரிஞ்சுக்கி, சரியா? அது சொல்லிட்டு இந்த அந்த பள்ளி நிர்வாகம் அந்த ஊர்ல ஈக்கிறாங்களோ. ஆனா என்ன சார், இப்ப நாங்க ஏசி வீடியோன்னு போட்டோன்னே அந்த ஊருக்காரனோட பாக்கணும். அம்மா எங்களுக்கு ஏழும் நாங்க ஆம்புல சிங்கம் புலி கரடி இதுவெல்லாம் செல்றது அந்த ஊருக்காரனோல். ஆனா இடுப்புல சீவன் இல்ல, கேள்வி கேட்கறதுக்கு சீவன் இல்ல. இவ்வளவுதான் நாங்க சொல்றது, விளங்குதா? ஏன்னா அந்த ஊருக்காரனோல் உண்மையிலே நாங்க எவ்வளவோ போட்டோன்னு எங்களுக்கு இப்ப விளங்குதோ என்ன தெரியுமா? அந்த ஊருக்காரனோல்ல இடுப்புல சீவன் இல்ல, விளங்குதா? ஏண்டா வேலை இல்ல. எவன் சாரி ஒருத்தன் தட்டி கேட்பான்டா, இவனோல் எல்லாம் வந்து இந்த அந்த ஊருக்காரில் இப்ப நீ வச்சு கொண்டிருக்கிறே தானே உன்னைய சுத்தி அந்த கஞ்ச காரணம், ஐஸ் காரணம், தூள் காரணம் கொஞ்சம், சரியா? அவனுவலுக்கு நீ வச்சு கொண்டிருக்கிறது அவனுவல இத்தக்கு, சரியா? அவனுவலுக்கு அந்த ஊருக்காரனோல் பயம், சரியா? இப்ப 3000 பேர் ஈந்தாண்டு வையே, சரியா? ஆனா அந்த 50 பேருக்கு அந்த 2000 சொச்சம் பேரும் 2950 பேரும் பயம். இதுதான் நிலைமை. அந்த 3000 பேருடைய ஊருக்கே 3000 பேருக்கும் 3000 பேரும் பயம் உனக்கு, விளங்குதா? ஆனா அவனும் நினைச்சு கொண்டிருக்கு இப்ப இப்படித்தான். இப்ப இந்த அந்த ஒருத்தன் வந்து வீடியோ போட்டிக்கிறான், விளங்குதா? அவனுக்கு உண்ட ஊட பாக்கடா. அடே உண்ட ஊட நீ அப்படித்தான்டா வப்பை, விளங்குதா? நீ அப்படித்தான் வப்பை. அது விளங்குறவனுக்கு விளங்குது, கொழும்பானுக்கு விளங்குது. அது இனி வெளியில உள்ள உன்னைய சுத்திக்கிறவங்க, அந்த உன்ட ஊட்ட சுத்திக்கிறவங்க, உன்னைய பலவு பண்ணி கொண்டு இருக்கிறவங்க உனக்கு இப்ப நாங்கத்தானே செல்றோம். உண்ட ஒரு எல்லா நடவடிக்கையும் நாங்க பார்த்து கொண்டுதான் ஈக்கிறோம், விளங்குதா உனக்கு? அப்ப இப்ப நீ வந்து இந்த பஸ்ல புள்ள எதை பாரு இறுக்கி பிடிச்சு கொண்டிருக்கிற, அந்த புள்ளடா தலையை எடுக்க ட்ரை பண்ணு தூக்கத்துல, சரி? அந்த புள்ளைக்கு விளங்குது. இப்ப அடே புள்ளையில் நீ எல்லா வீடியோவையும் பாரு ஆசிப் அஸ்லம்,
நீ எல்லா வீடியோ பாரு. நீ வலையில கூப்பிட்டு தான் புள்ளையில வீடியோ செய்யறோலைய, அந்த புள்ளையோட விருப்பத்துல வாரல. நீ இப்ப வந்து வீடியோ உண்டு அந்த புள்ளையோட நீ ஒரே புள்ளைய தான் மூத்த மூடி மூடி காட்டுற. நீ அந்த கை அந்த புள்ளையோட கை விரல் அந்த இதுவரை வச்சு பாரு. மக்களுக்கு விளங்கும். மக்கள் பாருங்க, நீங்க மக்களுக்கு நாங்க சொல்றோம். இவன் அந்த புள்ளையோட காட்டி 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 இப்படி அதுதான் இப்படிதான் சொல்றதானே. ஒரே புள்ளைய தான் காட்டுற. நீங்கள் அவன் வீடியோல அவன் காட்டு மூத்த மூடி காட்டின புள்ளையோட வீடியோல எடுத்து அந்த புள்ளையோட கையை செக் பண்ணி பாருங்க. ஒரே புள்ளைய தான் இவன் எந்த நாளும் காட்டி கொண்டிருக்கிறாங்க. இவனுகள் ஜெம்மத்திலே இவனுகள் வந்து இந்த மதுரசால வந்து இவனுகளுக்கு இப்ப டேஸ்ட் பட்டி ருசி கண்டாச்சு. அது சொல்லிட்டு இந்த புள்ளையில விடுற வாக்கும் இல்ல, அந்த புள்ளையில ஓதின வாக்கும் இல்ல. பயணதுவா தெரியா ஒரு புள்ளைக்கு சரி. அதுல ஈந்த அந்த கசிப்புக்காரன் ஒன்று ஈந்து கொண்டிருக்கிறான் ஒரு மூலையில அந்த கருத்தவன் அவனுக்கு சரி தெரியா. அப்ப புள்ளைகளுக்கு பேச தெரியா. அடே மதுரசாவில போயிட்டு பழவு. நீ புள்ளைகளுக்கு பேசுற பசந்த பாரு. அதை போயிட்டு பழவு ஒண்ணாவது. அடே மூதேவியலே உங்களுக்கு வேலை இல்லை. ஆனா இப்படிதான் இப்படி உண்டு ஆசிபாசம். நீ நினைக்காதே நாங்க வீடியோ போடுறத மட்டும் நிப்பாட்டுவோம் உண்டு. விளங்குதா? நாங்க வீடியோ போடுறத நிப்பாட்டுறல. இப்ப இந்த இதுல இப்ப ஓடுற வீடியோல புள்ளையில போட்டோம் அதெல்லாம் போட்டு கேளுண்டா. எனக்கு தின்றதுக்கு இல்ல. இவ்வளவு மக்கள் தரம் தெரியுமா உனக்கு? நீனு போன்ற புள்ள 2 மீந்து வீடியோ ஒன்று போட்டு பாரு. சும்மாவே மக்கள் அனுப்புவாங்க. வீட்டுக்கு சாமான் கொண்டு தருவாங்கடா. கொழும்புல உள்ள மக்களே தின்ன தரும் உனக்கு. வெளியில விடு. சரியா? அது சொல்லிட்டு நீ நினைக்காதே நாங்க நிப்பாட்டுறோம் இல்ல, நீ நிப்பாட்டுறோம் இல்ல. ஆனா உண்டு இந்த பாவத்தை இந்த துணியால சுமந்து எப்படியும் சுமக்க வாங்குறோம். அந்த அவ்வளவு அந்த பள்ளி நிர்வாகம் அந்த ஊர் மக்கள் சரியா. ஏண்டா ஊர் மக்களோட புள்ளையில அந்த மதரசாலை இல்லை. அது சொல்லிட்டு வெளி மாவட்ட புள்ளையில தான் அந்த மதரசாலை ஈக்கி. அது சொல்லிட்டு எப்படியும் அந்த அந்த ஊர் மக்கள் அந்த நிர்வாகம் அந்த மதரசா நிர்வாகம் நீ அவ்வளவு பேரும் அல்லாஹ் கிட்ட வகை சொல்லிதான் ஆகணும். சரியா? ஆனா மக்களோட பதுவாக்கும் நீங்களும் ஆளாகுறோம். சரியா? அது சொல்லிட்டு எப்படியும் ஒண்ணு இங்க அனுபவிச்சுட்டு போயிட்டு கபூர்லயும் அனுபவிச்சுட்டு ஆகிரத்திலயும் அனுபவிப்பீங்கள். அது சுவர். அதை நாங்களும் பாக்குறேன். தவறாயிருந்தா அல்லாஹ் எங்களையே தண்டிப்பான். சரியா? கட்டாயம் நாங்க அல்லா கிட்ட நாங்க செஞ்சுதான் நாங்க அல்லா கிட்ட கேட்டுக்கொண்டு அல்லா எங்க சரி நாங்க தவறாயிருந்தா நீ எங்களையே தண்டி, எங்களையே நிப்பாட்டு. இதுதான் நிலைமை. சரியா? அது சொல்லிட்டு நாங்க விட்டுருவோம் இல்ல ஆசிபாசலம். என்ன செஞ்சாலும் நாங்களும் வீடியோ போட்டு கொண்டுதான் இருக்கிறது. அது நிக்காத ஜெம்மத்திலே. சரியா? நீ இந்த புள்ளையில எப்ப காட்டுறது நிப்பாட்டு. நீ சம்பாரி மதரசால நீ சம்பாரி எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. நீ புள்ளையில ஒன்றுட மோத்த காட்டாதே, தின்ன குடுக்கறத காட்டாதே. அடே கொழும்பு கூட்டிட்டு போற புள்ளையிலையும் நீ மோத்த காட்டுற, யாரு தின்ன குடுக்கற காட்டுற. என்ன பில் பிளே பண்றியா? அது இப்ப இந்த புள்ளைகளுக்கு தின்ன கொடுத்துட்டேன், எனக்கு இந்த பில்லுக்கு சல்லி அனுப்புங்கோ, இப்படி சொல்றியா? அப்படிதான் நீ எல்லா விஷயங்கள்ல ஈக்கிற. தவக்கல்து வளரலாம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யித்னா முஹம்மத். படைச்ச ரப்பு பாத்துக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். படைச்ச ரப்பு ஈக்கிறான் தானே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாத்துக்கொள்வான் கட்டாயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நானும் என்ற புள்ளை உங்களோட ஒரு ரூபா திண்டி இருந்தமெண்டா இந்த நோம்புடைய மாசத்துல சொல்றேன். ஏண்ட புள்ள நான் என் வைஃப் ரத்தம் கக்கி சாவுவம். இந்த குர்ஆன் மேல சத்தியமா சொல்றேன். ஏண்ட குடும்பத்துக்கு செலவுக்கு ஒரு 2-3000 ரூபாய் கொடுத்து தேவையான சாமானம் வாங்கி கொடுத்து ஒரு துளி இல்லடா எனக்கு இல்ல இல்லடா. நீங்க நம்புற படைச்ச ரப்புன்றத உண்மையானவனாக இருந்தா உண்மையானவனா இருந்தாடா. அல்லான்றத உண்மையானவனா இருந்தாடா. இல்லாட்டி நான் இப்ப எனக்கு வார பேச்சு இல்லடா. நான் அல்லாஹ்வை நம்ப மாட்டேன்டா, பிலீவ் பண்ண மாட்டேன்டா. இதுக்கு போற வார காலத்துல உண்மைகிண்டா. அப்ப என்னத்தடா புடுங்குவீங்க? என்னத்தடா புடுங்க? சத்தியமாடா நான் பிலீவ் பண்ண மாட்டேன்டா. படைச்ச ரப்ப பிலீவ் பண்ண மாட்டேன்டா. இஸ்லாம் மார்க்கத்தை பிலீவ் பண்ண மாட்டேன்டா. தெரியுமா? நான் பிலீவ் பண்ண மாட்டேன்டா. எனக்கு தேவையே இல்லடா இந்த மார்க்கம். உண்மையை சொல்றேன்டா. சிறுக்கா பரவாயில்லடா இந்த பேச்சு. சிறுக்கா இந்த சிறுக்கா போயிட்டு போட்டுண்டா. என்னடா நடக்க போகுது? நீ எல்லாடா என்ன நன்மையை பாவத்தை தான் அளக்க போறவனோல். நீங்க எவனாவதாடா என்ன வந்து என்ன வலது கை சொல்றது கையில இருக்கிற மலக்குமார்கள். இப்ப சொல்றேன்டா உண்மையுண்டா. சில வேலையில நான் யோசிக்கிறேன். உண்மையாடா? இப்ப யோசிக்கிறேன்டா. இந்த மார்க்கம் உண்மையாடா? அல்லான்ற உண்மையாடா? நான் திண்டிக்கிறேனாடா உங்களோட சல்லிய. உங்களோட சல்லியத்தான் திண்டி என் குடும்பத்தை நடத்தணுமா? இந்த குர்ஆன் மேல சத்தியமா சொல்றேன். ஏண்ட குடும்பத்துக்கு செலவுக்கு ஒரு 2-3000 ரூபாய் கொடுத்து தேவையான சாமானம் வாங்கி கொடுத்து அல்லான்ற உண்மையாடா? நான் திண்டிக்கிறேனாடா உங்களோட சல்லிய. உங்களோட சல்லியத்தான் திண்டி என் குடும்பத்தை நடத்தணுமா?